அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பல சமுதாயங்களை படைத்துள்ளான். அவர்களுக்கு நேர்வழி காட்டவே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்களை அவன் அனுப்பி வைத்தான். நம்முடைய சமுதாயம் கடைசி சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயம். வேறு எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பை, ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். வேறு எந்த ஒரு சமுதாயத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு அருட்கொடையை தந்ததில்லை. அதுதான் அல் குர்ஆன். இந்த ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறது, அதுவே நமக்கு போதும். நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்வதற்கு நமக்கு ஒரு நேர்வழி காட்டியாக, நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு அருட்கொடைனா நிச்சயமா அது அல் குர்ஆன் தான். அதை எடுத்து ஓதும் போது தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதில் நேர்வழி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தேவையான வழிகள் எல்லாம் அதில் எவ்வளவு இருக்குது சொல்லிட்டு நீங்கள் எடுத்து தமிழ் அர்த்தம் புரிஞ்சு ஓதுனா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேஜ் சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஓதுனாலே போதும். ஒரு பக்கம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரே ஒரு எழுத்தை நீங்கள் எடுத்து ஓதுனாலும் 10 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் யா சீன் அப்படி நீங்கள் ஓதுறீங்கன்னு வச்சுக்கிங்க. அலிஃப் லாம் மீம்னா உங்களுக்கு எத்தனை நன்மை? 30 நன்மை. அலிஃப்க்கு 10, லாம்க்கு 10, மீம்க்கு 10. யா சீன் அப்படி நீங்கள் எடுத்து ஓதுனா 20 நன்மைகள். யாக்கு 10 நன்மைகள், சீனுக்கு 10 நன்மைகள், 20 நன்மைகள். இப்படி ஒரு எழுத்துக்கும் 10 நன்மை சொல்லிட்டு நமக்கு நன்மைகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி தருகின்றான். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏராளமான பொருள் இருக்குது. அதை பொருள் உணர்ந்து ஓதி நம்முடைய தேவைகளை கஷ்டங்களை அல்லாஹிடம் சொல்லும்போது நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் தீரும். நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விஷயமாக அல் குர்ஆன் இருக்கும். நீங்கள் கரெக்டாக எடுத்து ஓதுனா. இன்றைக்கி நான் சில வசனங்களை நான் சொல்கிறேன், மிக்சராக நான் சொல்கிறேன். அதாவது அல் குர்ஆனில் நிறைய ஒரு சில வசனங்கள் ரிப்பீட்டடாக இருக்கும். அல்லாஹ்வின் அந்த சிறப்பு தன்மையை சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கும். நம்ம தேடி பிடிச்சி எடுத்து ஒன்றா நீங்கள் எடுத்து ஓதுவதை விட மொத்தமாக அதை செலக்டிவாக ஒரே டைமில் ஓதுனா இன்னும் உங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும். நான் மொத்தமாக சேர்த்து நான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் அதனுடைய பொருள் உணர்ந்து நீங்கள் ஓதி பாருங்கள். பார்த்து ஓதுனாலே போதும், பார்க்காம ஓதணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பார்த்து ஓதி நல்லா தமிழ் தெரிஞ்சு நல்லா புரிஞ்சு ஓதி பாருங்க. இதை ஓதி இதனுடைய பரக்கத்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கஷ்டங்களும் நீங்கும். அந்த அளவுக்கு சிறந்த ஆயத்துக்கள் இது. நான் ஃபுல்லாக ஒரு தடவை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். பிறகு ஒவ்வொரு வசனத்தையும் அதனுடைய தமிழ் அர்த்தம் மற்றும் எந்த சூறால வந்திருக்கு இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், அல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹு நூருஸ் ஸமவாதி வல் அர்த், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ அலீமுன் ஹக்கீம். அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், அல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹு நூருஸ் ஸமவாதி வல் அர்த், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ அலீமுன் ஹக்கீம். இதில் இருக்கிற முதல் 2 வரிகள் சூரா இக்லாஸோட வசனங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வரி என்னது? அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு சமத், அல்லாஹ் எந்தவித தேவையுமற்றவன், அனைத்தும் அவனிடமே தேவையுடையவை. இந்த ஒரு 2 வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களாக இருக்கும். மற்றதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எக்ஸாக்டாக குர்ஆனில் எந்த இடத்துல இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்வின் தன்மையை, அவனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய அழகான வசனங்கள். அடுத்து 3வது லைன் என்னது? அல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அளவற்ற மன்னிப்பவனாகவும் நிகரற்ற கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான்.
இந்த ஒரு வசனம் நிறைய சூறாக்களில் வந்திருக்கு. சூரா ஃபுர்கானில் வந்திருக்கு, சூரா அந்நிசா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூறாலேயே நிறைய இடங்களில் வந்திருக்கு. அதனால் நான் பர்டிகுலராக நான் சொல்லலை, இந்த சூறாவில் தான் வந்திருக்கு சொல்லு. ஏன்னா அல் குரானில் நிறைய இடங்களில் வந்திருக்கிற அழகான ஒரு வரிகள். என்ன வரிகள்? அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், நிகரற்ற அன்புடையவன், கிருபையுடையவன், அதை சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இது. இந்த ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் பொருள் உணர்ந்து ஓதி கேட்டாலே உங்களுடைய 1000 கஷ்டங்கள் தீரும். அடுத்த வரி என்னது? அல்லாஹு சமீஉன் அலீம். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். நாம் நினைக்கிறோம் நாம் கேட்குற துவாக்கள் அல்லாஹ் கேட்பதில்லை, எதுவுமே அவனுக்கு தெரியல சொல்லிட்டு. எல்லாத்தையும் அவன் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றான். எல்லாமே அவனுக்கு தெரியும். எந்த நேரத்தில் எப்படி தரணும் சொல்லிட்டு அவர் நிர்ணயித்து வச்சுருப்பான். அது வரைக்கும் நமக்கு தேவை பொறுமை. அதை சொல்லக்கூடிய அழகான ஒரு வசனம் தான் இது. அடுத்த வரி என்னது? அல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா. அல்லாஹ்வே பாதுகாப்பவர்களில் மிக சிறந்தவன். நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள், பிரச்சனைகள் குறித்து கவலைப்பட தேவையில்லை. என்ன ஆகுமோ, ஏது நடக்குமோ, நாளை என்ன நடக்குமோ, நம்முடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, பிள்ளைகளின் ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மை பாதுகாக்க அல்லாஹ் ஒருவன் போதும், அவன் இருக்கின்றான். ஹஸ்புன் அல்லாஹ். நம்முடைய பாதுகாவலன் முதல்ல யாருன்னா அது அல்லாஹ் தான். அதை நம்ம மனதார உணர்ந்தாலே போதும், நம்முடைய முக்காவாசி கஷ்டங்கள் தீரும். அதை சொல்லக்கூடிய வார்த்தை வசனம் தான் இது. அடுத்த வரி என்னது? அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன் ஆவான். முன்னாடி வசனத்தில் என்ன பார்த்தோம்? அல்லாஹ் பாதுகாவலன், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் பாதுகாவலன். அதாவது நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க அல்லாஹின் மீது, அவன் பாதுகாப்பான ஒரு சந்தேகத்தோடு இருக்கீங்க, அப்படிலாம் இருந்தால் பாதுகாவலன் கிடையாது, நமக்கு நஷ்டம்தான் வரும். அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை நம்ம வைக்கணும். அவன் என்ன பாதுகாப்பான், என்னுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் அவன் தீர்த்து வைப்பான் சொல்லிட்டு. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பினாங்க? நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிஞ்சாங்க. விழப்போவது நம்ம எதில்? நெருப்பில் தெரிஞ்சோம். அல்லாஹ்வை முழு மனதாக நம்பினார்கள். அதன்படி அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அதன்படி நாமும் இருந்தால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த வரி என்னது? அல்லாஹு நூறு சமவாதி வல் அர்து. அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாவான். வானங்களை படைத்தவனும் அவனே, பூமியை படைத்தவனும் அவனே, எல்லாவற்றிற்கும் ஒளியாக இருக்கக்கூடியவன் அவனே, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியை தரக்கூடியவனும் அவனே. அவன்கிட்ட நம்ம முழுசாக சரணடைந்து நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும். நல்ல ஒரு வெளிச்சமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹ் உங்களை கொண்டு வருவான். உங்களுடைய தகுதியையே அல்லாஹ் மாற்றிடுவான். அடுத்த வரி இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இந்த ஒரு லைனை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பொறுமையை பற்றி நிறைய தெரியும். இந்த ஒரு வசனம் ரொம்ப ஒரு ஃபேமஸான வசனம் கூட சொல்லலாம். பொறுமை என்பது ஒரு மூமினுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். யார் பொறுமையுடன் இருக்கிறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர் கூட இருப்பான். அல்லாஹ் நம்ம கூட இருந்தாலே போதும், நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். அடுத்த வரி இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். எல்லா பொருட்களையும் அவன் தான் படைத்தான். அவன் நினச்சா எது வேணாலும் மாற்ற முடியும். கடலையும் அவனால் பிளக்க முடியும், மலையையும் அவனால் தூள் தூளாக உடைக்க முடியும். அவனால் முடியாத காரியம் சொல்லிட்டு ஒன்று எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா பொருட்களும் அவன் படைச்சது தான். அதனால் நாம் என்ன செய்யணும்? நம்பிக்கை தளராமல் அல்லாஹிடம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இது முடியாது சொல்லிட்டு நாமே முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹிடம் தொடர்ந்து கேளுங்க. அடுத்த வரி இன்னல்லாஹ அலீமுன் ஹக்கீம். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்விற்கு எல்லா விஷயம் தெரியும், அதுதான் நன்கறிபவன் அலீம். நமக்கு இந்த விஷயம் தெரியும். அடுத்தது என்னது? ஹக்கீம். அல்லாஹ்வின் பண்பை குறிக்கக்கூடிய பெயர். ஞானமிக்கவன், அஸ்மால் ஹுஸ்னா, அந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு துவாவில் வந்திருக்கு. இந்த உலகத்தை படைத்தான், வானத்தை படைத்தான், எல்லா பொருட்களையும் படைத்தான், மனிதனை படைத்தான், விலங்குகளை, பறவைகள் சொல்லிட்டு எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்தான். எந்த ஒரு படைப்பிலையும் ஏதாவது ஒரு குறை நம்மளால் சொல்ல முடியுமா?
எந்த குறையும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அழகாக படைச்சிருக்கிறான், நுண்ணறிவாக படைச்சிருக்கிறான். ஒரு சின்ன ஒரு ஈ எடுத்து நீங்கள் பார்த்தா கூட ஒரு குறை கூட சொல்ல முடியாது. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இதெல்லாம் சாத்தியம் சொல்லிட்டு. அல்லாஹுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவன் யார்? ஞானமிக்கவன். எல்லாமே அவனுக்கு தெரியும். இப்படி படைத்த அல்லாஹிற்கு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யவும் அவனால் முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சோதனைகள் பிரச்சனைகள் வருதுன்னா அது தற்காலிகம்தான். எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிச்சயமாக அவன் மாற்றுவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமையை எடுத்து நாம் யோசித்து பார்க்கும்போது தான் தெரியும் அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ அருட்கொடைகளை தந்திருக்கிறான்னு சொல்லிட்டு. யாராலையும் சொல்ல முடியாது அல்லாஹ் எனக்கு எதுவுமே தரலை சொல்லிட்டு. அதனால் ஏன்னா ஒரு ஈயை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட அவ்வளோ ஆச்சரியமாக நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் தந்திருப்பான். நாம் தான் உணராமல் இருக்கின்றோம். இப்போ இது போன்ற வசனங்களை எடுத்து படிக்கும்போது நமக்கு என்ன ஒரு தோணும்? நம்ம யோசிப்போம், அல்லாஹ் இவ்வளோ செஞ்சுருக்கிறான், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்லிட்டு யோசிக்கும் போது என்ன நடக்கும்? ஈமான் அதிகரிக்கும். அதனால தான் டெய்லியும் அல் குரானை எடுத்து ஓதணும். தமிழ் புரிஞ்சு ஓதணும். சும்மா நீங்கள் அரபி மட்டும் ஓதுனா உங்களுக்கு புரியாது. ஆனால் அரபியில் தான் ஓதணும். ஏன்னா அல் குரான் என்பது அரபி மொழியில் தான் இறங்கியது. கண்டிப்பாக நம்ம அரபியில் ஓதுவது சிறந்தது. கூடவே நம்ம தெரிஞ்ச லாங்குவேஜை சேர்த்து ஓதணும். அதாவது என்ன நம்ம ஓதுறோம் சொல்லிட்டு புரிஞ்சு ஓதும்போது நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் அருமையான வசனங்கள். நீங்கள் தனித்தனியாக எங்கெங்கேயோ சூறாவில் எடுத்து ஓதுவதை விட இது போன்ற மொத்தமாக சேர்த்து ஓதி பாருங்க. நல்லா புரிஞ்சு நல்லா சிந்திச்சு இந்த ஒரு வசனங்களை நீங்கள் ஒரு 3 முறை ஓதி அல்லாஹிடம் துவா செஞ்சாலே போதும், சஜிதா செஞ்சாலே போதும். நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அல்லாஹ் அதை உங்கள் காலடியில் கொண்டு வருவான். ஏன்னா அல்லாஹ் நினைத்தா எல்லாமே சாத்தியம். ஒரு நொடியில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடுவான். நாம் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைக்கணும், பொறுமை காக்கணும். இது 2 நம்மக்கிட்ட இருந்தாலே போதும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மிக சிறந்த முறையில் மாறும். இப்போ இந்த துவாவை ஓதிட்டா குரான் ஓதக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அல் குரானை நீங்கள் டெய்லியும் எடுத்து ஓதுங்க. கூடவே இது போன்ற சிறப்பான துவாக்களையும் நீங்கள் சேர்த்து ஓதுங்க. இதில் டெய்லி நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா உங்களுக்கு மெமரி ஆகிடும். மெமரி ஆகிட்டா நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் துவா செய்கிறீங்களோ இந்த வசனங்களை ஓதி அல்லாஹிடம் கேளுங்க. இன்ஷால்லா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்கள் வாழ்க்கையை ஒளியேற்றக்கூடிய வசனங்களாக நிச்சயமாக இது இருக்கும். உங்கள் விதியை மாற்றக்கூடிய வசனங்களாக இன்ஷால்லா இந்த ஒரு வசனங்கள் இருக்கும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த குரான் வசனங்கள் மூலமாக நீங்கணும். உங்கள் வாழ்க்கை மிக சிறந்த முறையில் மாறணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.